சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் இன் C++ அப்படின்ற கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போல்லாம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரி வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணும். பட் டிஸ்ட்ரக்டர் அப்படின்றது இட் இஸ் எ ஆப்போசிட், இட் இஸ் எ ரிவர்சிங் ஆர்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு எதிராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது மெமரியை வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப அதுக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த இல்லை மெமரி வந்து கொடுக்குது. பட் டிஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறத ரிமூவ் பண்ணும், மெமரி அலாட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்குது. கிளாஸஸோட நேம்ஸஸ் என்னவோ அதே நேமில் தான் டிஸ்ட்ரக்டரோட நேமும் இருக்கணும், சேம் ஆஸ் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைல்டு அப்படின்ற ஒரு சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் சிம்பிள்ஸ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டைல்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு விஜய் சங்கர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விஜய் சங்கர் அப்படின்ற கிளாஸில் பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை நான் டிஃபைன் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் சிஅவுட்டை யூஸ் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு கோட் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டர். ஸோ இந்த டைல் சிம்பிளை யூஸ் பண்ணி சேம் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ லைஃப் ஆஃப் ஃபெயில்ச்சர் அப்படின்னு நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து சிஅவுட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெராமீட்டர்ஸோ நோ ரிட்டர்ன் டைம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் கன்ஸ்ட்ரக்டரில் பெராமீட்டரை பாஸ் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம். பட் டிஸ்ட்ரக்டரில் எந்த ஒரு பெராமீட்டர்ஸும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஸோ எப்பெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப் போதோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கோடிங்கில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கேன், டிஸ்ட்ரக்டர் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் சிஅவுட்டை யூஸ் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரக்டரில் ஏ லைஃப் ஃபெயில்ச்சர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? முக்கியமாக டிஸ்ட்ரக்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது இந்த டைல் சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ விஜய் சங்கர் அப்படின்ற அந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கோடிங்கை ரன் பண்ணும் போதே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இங்கே வந்து கிளாஸை பார்க்கும். ஸோ ஆப்ஜெக்ட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்ன்னு இங்கிட்டு போயிட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிறப்ப நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சில கோடிங் கொடுத்துருக்கேன். அதாவது சிஅவுட்டை யூஸ் பண்ணி ஹாப்பி லைஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். சம் கோட் மேக் யூஸ் ஆஃப் இஎஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ஹாப்பி லைஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான கோட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனோட ரிட்டர்னை வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப் வந்துருச்சோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஸ்கோப் இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போகாது. ஓகேங்களா? எப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப் இங்கோட முடிஞ்சிச்சோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிஓஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஹாப்பி லைஃப் ஏ லைஃப் ஆஃப் ஃபெயில்ச்சர் இந்த மாதிரி ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம், ரன் பண்ணி பார்த்துடலாம் கோடிங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவோம். ஓகே, ஆட்டோமேட்டிக் invocations you don't explicitly call a destructor, it is automatically invoked when the object goes out of scope or is order of destructions.
ஐ மீன் எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு இதனோட ஸ்கோப் அவுட் ஆஃப் ஸ்கோப் வந்து முடியுதோ, ஸோ அதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் டைப் கொடுத்தாச்சு, இதையே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டர் கால் ஆகிட்டு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இதை தான் இங்கே அவுட்புட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. இன்கேசஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய காணொலியை பார்த்துட்டே வாங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக் இன் C++ல வந்து நம்ம சந்திக்கலாம்.